ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BMW பாலா மொபைல் வேர்ல்ட். நம்ம கடை வந்து புதுக்கோட்டை மேலராஜ வீதியில் விஜய் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கார்னரில் இருக்குது. நம்ம டச்சு டிஸ்பிளே ஒர்க்கு, ஒரிஜினல் காம்போ ஒர்க்கு, டச் கிளாஸ் மட்டும் தனியாக மாற்றுற ஒர்க்குலாம் ஸ்பெஷலாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து realme 8, இது வந்து AMOLED டிஸ்பிளே, inscreen ஃபிங்கர், பஞ்சுவல் கேமரா டைப்பு. இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ரோக்கன் வந்து ஹெவியாக இருக்கும். இது ஃபோன் வந்து காஸ்ட்லி ஃபோன் தான், நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடலு. realme 8 நம்ம நிறையா மாடல் மாற்றி கொடுத்தாச்சு. ஒரே மாடல் அது அடிக்கடி வந்தால் நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம். இது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு, வீடியோ எடுத்திருக்கு. கிளாஸ் ஹெவியாக ப்ரோக்கன் ஆகிருக்கு பாருங்கள். ஆன் ஆகி பூட்டாகி உள்ளே போயிட்டுருக்கு. இப்போது உள்ளே போனதுக்கப்புறம் டச்சு செக் பண்ணி காமிக்கிறேன், ஃபுல்லாக கிளியராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி AMOLED டிஸ்பிளே மாடல் எது இருந்தாலும் சரி, கம்பெனியில் போனீங்கன்னா டிஸ்பிளேயோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. கிளாஸ் மட்டும் போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு வாங்க, 1 ஹவரில் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நினச்சி பார்க்காத ரேட்டில் இருக்கும் அது. ஏன்னா காம்போ காஸ்ட் பார்த்திங்கன்னா 8000ரூவா 7000ரூவா சொல்லுவாங்க. கிளாஸ் மட்டும் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சீப்பு. நீங்கள் அவ்வளோதானான்னு கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு ரேட் இருக்கும். கால் பண்ணி கேட்டுங்க, ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கொரியர் சர்வீஸ் மூலமாக அனுப்பிச்சி வாங்கிக்கலாம். நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் டீட்டெயில்ஸு, எந்த கொரியரில் போகணும், எப்படி பேக் பண்ணி அனுப்பணும் எல்லாமே சொல்லிடலாம். இப்போ டச்சு செக் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே வேலை செய்யுது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம டச் கிளாஸ் கட் பண்ணிவிட்டு புது கிளாஸ் போட்டு டிஸ்பிளே தனியாக வச்சுருக்கோம். இது இன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் வர்றதுனால நம்ம வித்தவுட் ஃபிட்டிங் வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணால் ஃபிங்கர் காலிப்ரேஷன் போயிடும். அதனால் இப்போ ஆன் பண்ணாமல் செக் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே பக்கா வேலை செய்யும். மாற்றினதுக்கான அடையாளம் எதுவுமே தெரியாது. பஞ்சுவல் கேமராவும் உங்களுக்கு பக்கா கிளியராக கிடைக்கும். அதே கிளாரிட்டி அப்படியே வந்துடும். ப்ளரு டல்லாக தெரியுது அந்த மாதிரி ஃபீல் எதுவும் இருக்காது. பக்கா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ டச் எல்லாமே வேலை செய்யுது. இது கிளாஸ் மட்டும்தான் அப்படிங்கிறனால உங்களுக்கு சென்சிட்டிவோ கிளாரிட்டியோ அந்த டச் பண்ணுற ஃபீல் எதுவுமே மாறாது.